நேற்று முன்தினம் இந்த பேரவையிலே பேசின நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தன்னுடைய டேபிளில் 3 ஃபைல்ஸ் இருப்பதாகவும் அந்த ஃபைல்ஸை அவர் திறந்து பார்க்க வச்சிடாதீங்க அப்படிங்கிற தோணியில் எங்களுடைய அரசை குற்றம் சாட்டுகின்ற வகையில் குறிப்பிட்டு பேசியிருக்கிறாரு. அந்த ஃபைல்ஸை நாங்கள் கேட்டுக்கொள்வது, தயவு செய்து அவர் திறந்து பார்க்க வேண்டும், அதன் மீது அவர் ஆக்ஷன் எடுக்க வேண்டும். எதற்காக பயப்படுறீங்க, எதற்காக காலம் தாழ்த்துறீங்க, இதையே 3 மாசமா சொல்லிட்டு இருக்கிறீங்க. ஜோசியக்கார சொன்னாதான் அந்த ஃபைல் திறந்து பார்ப்பீங்களா? நல்ல நேரம் இதை பார்த்துட்டு இருக்கீங்களா? பொதுப்பணித்துறை அமைச்சர் சொல்லுங்க. மிசாவே பார்த்த திமுக இயக்கத்தை தனி பெரும் கட்சியாக எங்களோட தலைவர் வெற்றி பெற்று இந்த தேர்தலில் தாவேக்கான என்னன்னு காமிச்சிருக்கோம். அதனால எங்களுக்கு எந்த பயமும் கிடையாது. எந்த பயம் கிடையாது. கண்டிப்பாக ஆதாரத்துடன் சட்டப்படியான நடவடிக்கை எடுக்கப்படுங்கிறதா முதலமைச்சர் சொல்ல வந்தது. மாண்புமிகு முதலமைச்சரை பற்றி நீங்க சொல்லுகிற போது ஜோசியக்காரரை கேட்டு செய்கிறேன் கேட்கின்றீர்கள். யாரையும் கன்சல்ட் செய்யாமலே சுயமாகவே தன்னுடைய அறிவாற்றலால் முடிவெடுக்கிற திறமை அவருக்கு இருக்கிறது என்பதை 3 மாத காலத்தில் எல்லாரும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இன்னொன்று, கோப்புகள் என்னிடம் தயாராக இருக்கிறது அவருடைய ஆய்வில் இருக்கிறது என்று அர்த்தம். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, ஜோசியம்னு சொன்னாரு. ஜோசியம் பார்த்து மஞ்சள் துண்டு போட்டதெல்லாம் ஆல்ரெடி தமிழ்நாடு பார்த்துருச்சு. ஜோசியம் பார்த்து மஞ்சள் துண்டு போட்டதெல்லாம் தமிழ்நாடு ஆல்ரெடி பார்த்துருச்சு. அதனால எதை செய்தாலும் வெளிப்படையாக எந்த ஒளிவரையும் செய்ய தெரியும், எதை எப்ப எடுக்கணும் என்னன்னு தெரியும். எல்லா துறைகளிலும் எப்பெல்லாம் சட்டப்பூர்வமான நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருது எல்லா துறையிலும் எடுத்துட்டு வருது. மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் இதைத்தான் நான் குறிப்பிட்டேன். நாங்கள் ஒரு கேள்வி கேட்டா நாங்களே ஆச்சரியப்படுறவர்களுக்கு, நாங்களே அதிசயப்படுற அளவுக்கு நீங்க ஒரு பதில் சொல்றீங்கிறது இதுதான் நான் சொன்னேன். அதன் பிறகு ஜோசியக்காரன் அப்படின்னு சொல்றது தவறுன்னு சொல்றீங்க. நீங்க ஜோசியக்காரன் அப்பாயின்மெண்ட் நீக்கி இருக்கீங்க. ஜோசியங்கிற வார்த்தை ஒன்றும் தப்பான, ஜோசியக்காரங்கிறது தப்பான வார்த்தை கிடையாது. தயவு செய்து இந்த ஃபைல்ஸ் எல்லாம் சீக்கிரம் பிரிச்சு பாருங்க. ஏதாவது குற்றச்சாட்டு இருந்தா, அதில் ஆதாரம் இருந்தா, யாராக இருந்தாலும் அவர் மீது நடவடிக்கை எடுங்க. இந்த உருட்டல் மிரட்டலுக்கெல்லாம் திராவிட முன்னேற்ற கழக உறுப்பினர்கள் பயப்படுவதற்கான எங்களுக்கு தேவை கிடையாது. பள்ளி கல்வித்துறை அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, முதல்ல உட்காருங்க. இந்த கேமரா டீம் சைடு காட்டுங்க. ஏங்க மாண்புமிகு இருங்க, இல்லங்க ஆனரபிள் ஸ்பீக்கர் மூலமா ரெக்வெஸ்ட், இந்த கேமரா டீம் அந்த சைடு கொஞ்சம் காட்டுங்க. மாண்புமிகு முதலமைச்சர் கருத்து சொல்லுங்க. உட்காருங்க. நீங்க எங்க வரீங்க? நீங்க போங்க, உள்ள இடத்துக்கு நீங்க போங்க. பதில் நீங்க போங்க. முதல்ல மாண்புமிகு உறுப்பினர் கொஞ்சம் அமருங்க. எல்லாம் அமருங்க. இருங்க, நீங்க அமருங்க. உட்காருங்க. மாண்புமிகு உட்காருங்க. எல்லாம் உட்காருங்க. நான் அவ்வளவுதான் பேச அனுமதிக்க போறேன். உட்காருங்கன்னு சொல்றேன். உட்காருங்க. மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் காட்டுன்றாரு. அவருடைய கோரிக்கையை கட்டாயமாக முதல்வர் நிறைவேற்றுவார் என்பதையும் கூறிக்கொள்கிறேன். உறுதியாக சொல்றோம். நீங்க 25 வருஷத்துக்கு மேல ஆட்சியில் இருக்கீங்க. ஏன் தைரியம் இருந்தா லைவ் போடல? நீங்க இது வரைக்கும் உங்ககிட்ட நேர்மையான வெளிப்படை தன்மையான சட்டமன்றத்தை நடத்தக்கூடிய தைரியம் திமுக இதுவரைக்கும் இருந்தது இல்லை. முதல் முறையாக தமிழ்நாட்டு வரலாற்றிலேயே தமிழ்நாட்டுடைய மக்கள் ஆட்சியை நிலைநாட்டி, ஜனநாயகத்தை நிலைநாட்டி, நாங்கள் தவறு செய்தால் நீங்கள் சொல்லுங்கள் சொல்லக்கூடிய சபாநாயகியும் ஒரு ஆட்சியும் எங்களுடைய முதலமைச்சர் மக்களுடைய ஜனநாயகத்தை காப்பாற்றுவதற்காக லைவ் மக்கள் முன்னாடி தெரியுமா விட்டுருக்கார். அதை நாங்கள் பதிவு பண்றோம். 2021 திமுகவுடைய தேர்தல் அறிக்கையில் சட்டமன்றத்தை லைவ்ல கொண்டு வரும் சொன்னீங்களே, ஏன் செய்யல? மாணவ நீர்வளத்துறை அமைச்சர். மார்க்கெட்ல ஒரு 70 வயசு முதியவர் சொன்ன ஒரு வார்த்தை என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்பெல்லாம் நாங்கள் சீரியல்லாம் பார்க்கறது இல்லை, லைவ அசம்பிளியில் சட்டசபையில் என்ன நடக்குதுன்றத நான், என் மனைவி, என் பேத்தி முதல் கொண்டு அதை நாங்கள் காலேஜ் முடிச்சுட்டு வந்தால் கூட நாங்கள் இதை பார்த்துன்னு இருக்கிறோம். உண்மையாகவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, நிம்மதியாக இருக்கிறோம். எங்களுக்கு எல்லாம் இருந்த பயம் எல்லாம் போய் இன்னைக்கு எதுவாக இருந்தாலும் எங்களுக்குன்னு ஒரு புள்ள இருக்கிறாரு நம்மளுடைய முதலமைச்சர்ன்றத அவர் அந்த பெரியவர் சொன்னாரு. இது உண்மை சம்பவம். நேரலை நாங்க செய்யவில்லை அப்படின்னு சொன்னாங்க. சட்டமன்ற வரலாற்றிலே முதன்முறையாக நேரலை செஞ்சது திராவிட மாடல் அரசு, எங்களுடைய தலைவர் அவர்கள் தான்.
கேள்வி நேரம் ஒவ்வொரு நாளும் 1.5 மணி நேரம் 10 கேள்வி எடுக்கப்பட்டு அனைத்து எதிர்க்கட்சி தலைவர் அப்ப இருந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழக உறுப்பினர்கள் அத்தனை பேருக்கும் வாய்ப்பு கொடுத்தது எங்களுடைய தலைவர். அது லைவ் செய்யப்பட்டது. அப்ப இந்த கேள்வி நேரத்தையே எடுக்க முடியாத நிலைமையில தான் இன்னைக்கு இந்த அரசு நடந்துகிட்டு இருக்கு. கேள்வி நேரத்தை எடுக்க முடியாத நிலைமை அரசு இருக்கு என்பதை நான் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. என்றால் ஏற்கனவே நடக்கின்ற எல்லாவற்றையும் வெளியரங்கமாக உங்களுக்கு தெரியும். எத்தனை கேள்வி அனுப்பி இருக்கிறோம், எத்தனை பதில் வந்திருக்கிறது. அந்த கேள்வி நேரத்தை நடத்த முடியாத நேரத்திலும் மாண்புமிகு உறுப்பினர்களை 55 விதியின் கீழ் கொடுக்கப்பட்டிருக்கிற தீர்மானங்களை எல்லாம் இங்கே கேள்விகளாக கேட்டு கூட பதில் பெற முடியுமா என்று பார்க்கின்ற முறை இங்கு கடைபிடித்து வருகின்றோம். எனவே கேள்விகளை பெறுவதில் கால தாமதம் இருந்தாலும் கூட இப்போது பதில் வரப்பெற்றிருக்கு. நேற்று முன்தினம் கூட அறிவித்திருக்கிறேன். இப்போ நீங்க எல்லா நிகழ்ச்சியும் லைவ் பண்றீங்க. இந்த பிரச்சனையை தான் உங்ககிட்ட சொல்றேன். லைவ் பண்றதுனால என்னென்ன பிரச்சனைகள் வருது என்பதை உங்களோட கவனத்துக்கு கொண்டு வரேன். நீங்க அவை குறிப்பில் நீக்கிறேன் நீங்க நீக்கிட்டே இருக்கீங்க. ஆனா எல்லாமே அங்க ரீல்ஸாக மாற்றப்பட்டு அங்க போய் கொண்டிருக்கிறது. அப்படி நீக்கப்பட்ட பிரச்சனை குறித்து எந்தெந்த மீடியாவில் வந்திருக்கிறதோ நீங்க கவனத்துக்கு கொண்டு வாருங்கள். அவர் மீது உரிமை குழு நிச்சயமாக அனுப்பி நடக்க வேண்டிய போய் இந்த அவையின் சார்பாக நான் தெரிவித்துக் கொள்கிறேன். லைவ் பத்தி சொன்னார். உண்மைதான். அவங்க நேரலையை கடந்த ஆட்சியில மதிப்புக்குரிய முன்னாள் முதல்வர் அண்ணா மு.க. ஸ்டாலின் ஆட்சியில அதை தொடர்ந்தாங்க. ஆனா ஒரு நேரலை என்பது வெறும் ஆளுங்கட்சிக்கு சாதகமா இல்லாம முதல் முறை ஆட்சி நேரலை மட்டுமல்ல, முழுமையான நேரலை என்பது வெற்றி தலைவருடைய ஆட்சியில தான் தொடர்ந்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஏற்கனவே தமிழ்நாடு அரசு கடும் நிதி நெருக்கடியில் இருப்பதாக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களே கூறி வருவதால் எங்களுடைய கழக தலைவர் மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களின் அறிவுறுத்தலின் பேரில் திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த 59 சட்டமன்ற உறுப்பினர்கள் இவ்வாகனங்களை பெறுவதில்லை என்று முடிவெடுத்துள்ளோம். பொருளாதாரத்தில் நலிவடைந்துள்ள உறுப்பினர்களுக்கு மட்டுமே இந்த அறிவிப்பின் கீழ் வாகனம் வழங்க வேண்டும் என்பதை இந்த அரசினுடைய கவனத்திற்கு தாங்கள் எடுத்து செல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். எங்க பொதுச்செயலாளர்கிட்ட கார் இருக்கு, என்கிட்ட கார் இருக்கு, இங்க இருக்கக்கூடிய எல்லாருக்கும் கார் இருக்கு. நாங்க போய் சட்டமன்ற உறுப்பினர் கார் வேணும்னு கேட்க போறது இல்ல. இது ஒரு அடிப்படையா இருக்கவங்களுக்கு புரிதல் இருக்கும். அரசியலா நினைச்சாதான் இது அரசியல். எங்க ஏழ்மையா இருக்காங்களோ அவங்க விண்ணப்பத்தை கொடுப்பாங்க. இது சட்டமன்ற உறுப்பினர்களுடைய ஒரு உரிமையா மாற்றப்பட்டு தமிழக வெற்றி கழகத்துல யார் யாருக்கெல்லாம் கார் இருக்காங்களோ நாங்க யாருமே கார் கேட்க போறது இல்ல. இதுதான் எங்களோட நிலைப்பாடும். இதுதான் எங்களோட நிலைப்பாடும். எங்க கிட்ட 2-3 கார் இருக்கு. நாங்க போய் சட்டமன்ற உறுப்பினர் கார் கேட்க போறது இல்ல. அமைச்சர்களுக்கு கார் கொடுக்கப்படுது, வீடு கொடுக்கப்படுது, 4 உதவியாளர் கொடுக்கப்படுறாங்க. அப்ப சட்டமன்ற உதவியாளர் கிடையாது, சட்டமன்ற வீடு கிடையாது. 3 லட்சம் மக்களை போய் பார்க்க வேண்டிய நிர்பந்தம் இருக்கு. அவரோட தொகுதிக்கு போக வேண்டிய நிர்பந்தம் இருக்கு. ஊர்ல இருந்து வர வேண்டிய நிர்பந்தம் இருக்கு. அதனால இது ஒரு உரிமையா பண்ணிருக்கார தவிர இதுல ஆடம்பரம் காருங்கிறது ஆடம்பரம் கிடையாது. மக்களை சந்திக்கக்கூடிய ஒரு தேவை. ஊழல் இல்லாத சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு கார் இன்னைக்கு தேவை. மக்களை பார்க்க போனோம். அதுதான் நாங்க பதிவு பண்றோம். இப்ப மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர்கிட்ட 2-3 வீடு இருக்கு. ஆனா அரசு பங்களால இருக்கிறாருல்ல, அவர் லெட்டர் என்கிட்ட தான் கொடுத்தாரு. பொதுப்பணித்துறை அமைச்சரா என்கிட்ட தான் கொடுத்தாரு. எனக்கு அரசு துறையுடைய பங்களா வேண்டும் கொடுத்தாரு. உடனே நம்ம கேட்க முடியுமா? மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவருக்கு 2-3 பங்களா இருக்கு, அதனால அரசு துறை பங்களா கொடுக்க மாட்டோம்னு சொல்ல முடியுமா? எங்களுடைய முதலமைச்சர் சொன்னாரு, அவர் கோரிக்கை கொடுத்தாரு, உடனடியா கொடுத்துருவோம்னு சொன்னோம். மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அமைச்சர் அந்தஸ்தில் இருக்கிறார். அவருக்கு அது அவருடைய உரிமை, அரசாங்கம் தருகிறது. அவர் அந்த அரசாங்க வீட்டில் இருந்து பணியை கவனிக்க வேண்டும் என்பதற்காக அந்த வீட்டை கேட்டு வாங்கியிருக்கிறார். எனவே எதை எடுத்தாலும் ஒரு குதர்க்கமாக பேசினா எப்படி சரியா இருக்கும்? அவரு நீங்க வீட்டில் காரு வேணான்னு தானே சொல்றோம், உங்களுக்கு செலவு கம்மி பண்ணுன்னு தானே சொல்றோம். அதுக்காக ஒருத்தர் நீங்க 4 வீடு வச்சிருக்க 3 வீடு வச்சிருக்கா தெரியுமா? அமைச்சருக்கு தெரியுமா என்பது தெரியல. அமைச்சர் இப்ப சொந்த வீட்டில் இருக்கிறார். ஆனா அந்த அரசாங்கம் அந்த வீட்டுக்கு வாடகை கொடுக்குது. அதை ஒண்ணு வேணான்னு எழுதி கொடுங்க. உறுப்பினர் டி. ராமச்சந்திரன் பேசுங்க. ஆகவே இல்லாதவங்க கொடுக்க வேணும்னு சொல்ல, எங்களை பொறுத்தவரை கார் தேவையில்லை என்பது எங்களுடைய நிலைப்பாடு என்பதை தெரிவித்துக் கணேஷ்குமார், முனைவர் கணேஷ்குமார். அப்ப பொருளாதாரத்தில் பின்தங்கி இருப்பவர்களுக்கு யாருக்கு உண்மையிலேயே கார் தேவையோ அவர்களுக்கு வழங்கலாம் என்பதுதான் எங்களுடைய கருத்து. பல ஆண்டுகளுக்கு முன்பே மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் டாக்டர் கலைஞர் கருணாநிதி அவர்களால் 300க்கும் அதிகமான யூனியன் சேர்மன்களுக்கு அரசு சார்பில் வாகனம் வழங்கப்பட்டுச்சு. இது ஒன்றும் புதுசு இல்ல. அப்பெல்லாம் நிதி நிலைமை அப்பவும் இப்படிதான் இருந்தது. அப்பெல்லாம் கேள்வி கேட்காம இப்ப ஒரு சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு கிடைக்கிறது கேள்வி கேட்கறது சரியானதா பண்ணல. சட்டமன்ற உறுப்பினர்களுடைய பணி வேறு, உள்ளாட்சி பிரதிநிதிகள் உள்ளாட்சியிலே தலைவராக இருக்கிறவருடைய பணி வேறு.
அவங்க நேரடியா ஒவ்வொரு இடத்துக்கும் சென்று பார்க்க வேண்டும். ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினர் மக்களை போய் சந்திக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் தான் மாண்பு முதலமைச்சர் இந்த காரை வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. மாண்பு பொதுப்பணித்துறை அமைச்சர். டீலிமிட்டேஷனுடைய கொள்கை, தொகுதி மறுவரையுடைய கொள்கை சட்டமன்றத்தில் தீர்மானத்தில் என்ன நிறைவேற்றமோ அரசும் முதலமைச்சரும் அதில் உறுதியாக இருக்கிறார். ஃபேர் டீலிமிட்டேஷன் தேவையில்லை, ஃப்ரீஸ் டீலிமிட்டேஷன் தான் தேவை. 543 உறுப்பினர்கள் கொண்ட அந்த நம்பரை நம்ம ஃப்ரீ செய்யணும், ஒன்றிய அரசு ஃப்ரீ செய்யணும். அடுத்த 25 வருஷங்களுக்கு ஒரு தனி சட்டம் கொண்டு வந்து உருவாக்கணுங்கிறது இந்த சட்டமன்றத்தில் நம்ம எடுத்த தீர்மானத்தில் மாண்பு முதலமைச்சரும் சரி இந்த அரசும் சரி உறுதியாக இருக்கிறதை இந்த அவையில் நாங்கள் பதிவு செய்கிறோம். நேற்றைக்கு நடந்த அந்த கூட்டத்தில் முதலமைச்சருடைய உரையில இந்த 543 எம்பி சீட்டை ஃப்ரீஸ் பண்ண வேண்டும் அப்படின்னு எந்த இடத்துலையுமே இடம்பெறவில்லை என்பதை இந்த அவையினுடைய கவனத்திற்கு நான் எடுத்து வருகின்றேன். சதர்ன் கவுன்சில் மீட்டிங்ல இன்டர்ஸ்டேட் இஷ்யூ, சதர்ன் கவுன்சிலிங் மீட்டிங்ல என்ன தேவையோ அது குறித்து மட்டும்தான் அங்க பேச முடியும். ஏன்னா அது தவிர்த்து பேச முடியும். அது குறித்து நம்மளுடைய கருத்தை அங்க வலியுறுத்தோம். அதுல என்னென்ன வேற மாதிரியான கோணங்களில் திசை திருப்பி வெளியிடப்பட்டதால் உடனடியாக வெளியே வந்து நான் அப்பவே வந்து பிரஸ் மீட்ல இது அந்த நிலைப்பாடு குறித்து, தமிழக அரசின் நிலைப்பாடு குறித்து அப்பவே கிளாரிஃபை பண்ணியாச்சு. முதலமைச்சர் எடப்பாடி கே பழனிசாமி. இந்த 25 ஆண்டுகள் வந்து டிசம்பரோட முடியுது. இந்த ஆண்டு டிசம்பரோட முடியுது. மீண்டும் மத்திய அரசு சட்டம் கொண்டாந்து எக்ஸ்டெண்ட் பண்ணதான் உண்டு. இல்லைன்னா புதிய மக்கள் தொகை கணக்கெடுப்புல வந்தா இப்ப இருக்கிறதோட நம்ம குறைஞ்சு போயிடும். இருக்கிற நாடாளுமன்ற உறுப்பினர் 39னா இப்ப இருக்கிற மக்கள் தொகை கணக்கெடுத்தா குறைஞ்சு போயிடும். அதனாலதான் மத்திய அரசாங்கம் இந்த தொகுதி மறுவரைக்கு பல கட்சியோடு பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கிறாங்க. அந்த அடிப்படையில் 1971 மக்கள் தொகை கணக்கெடுப்புல எடுக்குவதற்கு மத்திய அரசு முயற்சி செய்து கொண்டு 543 அப்படிங்கிற அந்த நம்பர் கண்டினியூ செய்யப்பட வேண்டும். அப்படி அதில் ஏதாவது மாற்றம் ஏற்பட்டால் ஏற்கனவே தமிழ்நாட்டுக்கு இருக்கக்கூடிய 7.18% ரெப்ரசன்டேஷன் அது குறையக்கூடாது, அது ஏறலாமே தவிர அது குறையக்கூடாது என்பதுதான் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய நிலைப்பாடு. திமுக நிலைப்பாடு மாறுற மாதிரி இருக்கு. 50% இன்க்ரீஸ் பண்ணாலுமே தமிழ்நாட்டுக்கு செய்யக்கூடிய துரோகம் தான் அதுங்கிறத நாங்கள் பதிவு பண்ணிக்கிறோம். போஜராஜன். மத்திய உள்துறை அமைச்சர் மிக விளக்கமாக சொல்லியிருக்கிறார்கள். 50% உயர்வு என்று வரும்பொழுது இப்ப இருக்கிற 39 சீட்டு 59 சீட் ஆகி அதிகமாகுது. ஏன்னா இந்த டிசம்பர்ல முடியும் போது அதுக்கப்புறம் இந்த நிலையே தொடர்ந்தா மக்கள் தொகையுடைய அடிப்படையில் வரும்போது நமக்கு ஒரு இழப்பு வந்துடக்கூடாது என்பதை நாம் மனதில் கொள்ள வேண்டும். 5 மாநிலங்கள் சேர்ந்தால் ஆட்சி வந்து விடுவார்கள். அப்போது மெஜாரிட்டி வரணும்னா 400 சீட்டு இருந்தாதான் மெஜாரிட்டி வர முடியும். நீங்க எடுத்தோன்னா 3 மாநிலம் சேர்த்து எப்படி வர முடியும்? இன்னைக்கு இருக்கிற நிலை தான் நாளைக்கு வரும். ஒருவேளை தமிழ்நாட்டுக்கு அதிகமான எம்பிக்கள் கிடைக்கும் பாதிக்காத அளவுக்கு என்று சொன்னால் திமுக அது கொள்கை 7.18 குறையக்கூடாது என்பதுதான் எங்களுடைய எண்ணம். இப்ப அது திமுக நிலைப்பாட்டுல தான் எங்க எல்லாருக்கும் சந்தேகமா இருக்கு. ஏன்னா திரும்பவும் என்னன்னா இதுவரை ஒரு வார்த்தை கூட இந்த சட்டம் கொண்டு வரப்பட்டால் திமுக எதிர்த்து வாக்களிக்கும் ஒரு வார்த்தை கூட திமுக தரப்பிலிருந்து வரவில்லை. அது ஒரு முக்கிய விஷயம். மறைமுகமாக இவர்கள் யாருக்காவது ஆதரிக்கிறது இதுக்கான வெளிப்பாடுகள் இருக்காங்க. எங்களை பொறுத்தவரையில 543 பாராளுமன்ற தொகுதிகள் தான் இருக்கணும். அதுக்கு மேல 50 விழுக்காடு கொடுத்தாங்கன்னா அதுல இங்க இருக்கக்கூடியவங்க ஏதாவது தவறு செய்தா தமிழக மக்கள் அந்த அநீதி விளைத்ததாக தான் நினைப்பாங்க, மன்னிக்க மாட்டார்கள். 10 வருஷம் 5 வருஷம் 20 வருஷமா இன்னும் பல கோயில்கள்ல நகைய மறுமதிப்பீடே பண்ணாம வச்சிருக்காங்க. ஆண்டுக்கு ஆண்டு செய்ய வேண்டிய நகையுடைய அனெக்சர்ஸ் ஆட் பண்ணாம வச்சிருக்காங்க. 5 ஆண்டுக்கு ஒரு முறை நகையை மறுமதிப்பீடு செய்யணும் அப்படிங்கிறது HRNC லாவில் இருக்கு. சிவன் சொத்து கொலநாசம் என்பதை நாங்கள் தெளிவாக அறிந்தவர்கள். அவர் சொல்லுவதை போல் இந்த ஆடிட் செய்கின்ற விவகாரம் அந்தந்த துறை சார்ந்த அதிகாரிகளை சார்ந்தது. இந்த ஆடிட் மத்திய அரசு தன்னுடைய கையிருப்பிலே வைத்துக் கொள்ள வேண்டும் என்று முனைந்த போது அந்த ஆடிட்டை தமிழக அரசு தான் செய்யும் என்று போராடி வாதாடி தமிழக அரசின் சார்பில் ஆடிட்டை நிர்ணயம் செய்தது நாங்கள். சிவன் சொத்து கொலநாசம் என்பதை அறிந்தவர்கள் நாங்கள் என்று சொல்றாங்களே, கூடிய சீக்கிரம் நிறைய விஷயங்களை எடுத்து வச்சிருக்கிறோம். ஆதாரத்தோடு நாங்கள் வெளியிடுறோம். ஆதாரத்தோடு எந்த குற்றச்சாட்டை சொன்னாலும் அதற்குண்டான தண்டனை ஏற்றுக்கொள்ள நாங்கள் தயாராக இருக்கின்றோம். இந்த பூச்சாண்டிகள் எல்லாம் பயப்படுகின்ற இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் அல்ல. நீங்களும் துருவி துருவி பார்க்கிறீர்கள். 7 திருக்கோயிலுக்கு ஆடிட்டை போட்டு பார்த்தீர்கள். ஒன்றுமில்லை என்ற தகவல் தான் உங்களுக்கு கிடைத்தது.
தங்கத்திலே 1000 கிலோ சுருட்டி விட்டீர்கள் என்று அனைத்து அதிகாரிகளையும் ஏவி பார்த்தீர்கள். அங்கு கிடைத்தது உங்களுக்கு 0. எந்த குற்றச்சாட்டாக இருந்தாலும் அதை சட்டத்தின் படிக்கட்டில் ஏறி சந்திக்க தயாராக இருக்கிறோம் என்பதை இங்கு பதிவு செய்கிறேன்.